செஞ்சு அதை என் பொண்டாட்டிக்கு கொடுத்து. ஏங்க நீங்க ஏங்க கண் கலங்குறீங்க? நீங்க ஒண்ணு திருடல, கொள்ளையடிக்கல, மத்தவங்கள அடிச்சு வாங்கல, அப்புறம் என்னங்க? இல்ல நம்மள நம்ம குடும்பத்தோட கஷ்டத்தை நினைச்சா ரொம்ப சங்கடமா இருக்கு. நம்ம குடும்பத்தோட வாரிசு இப்படி ஒரு வறுமையான சூழ்நிலையில பிறக்க போகுதுன்னு நினைச்சாலே மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. இந்த நிலைமை மாறுங்க. காலம் எல்லாருக்கும் இப்படியே போயிடாதுல்ல. காலத்தை நாம மாத்தலாங்க. இந்த நிலைமை சீக்கிரமா மாறும். இனி நம்மளோட 7 தலைமுறையும் யார்கிட்டையும் கையேந்தாம உட்கார்ந்து சாப்பிடுங்க. அந்த நிலைமைக்கு நான் இந்த குடும்பத்தை கொண்டு வருவேங்க. நாம 100 பேரோட பசிய போக்குவோங்க. இது நிச்சயம் நடக்கும். என்ன நம்புங்க. இப்ப இருக்கிற இந்த சூழ்நிலை மாறுங்க. நாம மாத்துவோங்க. அதுக்கான ஆரம்பமா நீங்க இந்த சேமியா கேசரியை சாப்பிடுங்க. எங்களெல்லாம் இவ்வளவு சுகமா வாழ வைக்கிறதுக்கு நீங்க எல்லாம் எவ்வளவு இழந்திருக்கீங்க பெரியமா. ஆமா வருண், உங்க அம்மா அன்னைக்கு ஓட ஆரம்பிச்சா இந்த நிமிஷம் வரைக்கும் அதுக்காக ஓடிக்கிட்டே இருக்கா. கௌதம், உன்னை நினைச்சா எனக்கு ரொம்ப பெருமையா இருக்குடா. அண்ணாமலை இவ்வளவு சந்தோஷமா இருந்து பார்த்து எவ்வளவு வருஷம் ஆச்சு தெரியுமா? கால்ல சக்கரத்தை கட்டிக்கிட்டு ஓடிக்கிட்டே இருப்பா. இந்த குடும்பத்துக்காக ஓடி ஓடி அவ ஓஞ்சு போயிட்டா. அவளுக்கு இப்ப ஒரு ஓய்வு தேவைப்படுது. அத நீ ஏற்படுத்தி கொடுத்துட்ட. இதுல என்னோடது வெறும் செயல்பாடுதான். சித்தப்பா தான் ஆசைப்பட்டு அண்ணாமலை சித்திக்கான நேரத்தை ஒதுக்கி கொடுக்க சொல்லி கேட்டாரு. சித்தப்பா சித்தி மேல வச்சிருக்கிற அன்பு ரொம்ப பெருசுமா. அவரு ஆசைப்பட்டனாலதாம்மா இவ்வளவு ஏற்பாடும். உங்க சித்தப்பா சித்திக்காக என்ன வேணா செய்வாருடா. அவரு அண்ணாமலை மேல உயிரையே வச்சிருக்காரு. என்னங்க, 30 வருஷத்துக்கு முன்னாடி சாப்பிட்ட அதே கைப்பக்குவம், அதே டேஸ்ட் இருக்கு. எப்படிங்க? நான் எதையும் மறக்கல அண்ணாமலை மேடம். என்னங்க மேடம் எல்லாம் சொல்லிக்கிட்டு? பின்ன நீங்க தான் பிசினஸ் அது இதுன்னு ரொம்ப பிஸியா இருக்கீங்க. நான் இப்பவும் உனக்காக பழைய மாதிரி உன்னோட புருஷனா என் ஆசை பொண்டாட்டிக்காக காத்துட்டு இருக்கேன். ஏங்க, குடும்பம் ஆபீஸ் வேலைன்னு நான் உங்களை கவனிக்காம விட்டுட்டேன்ல. சேச்சே, நான் அப்படி சொல்ல வரலமா. குடும்பம்னா அதுல நானும் தானே இருக்கேன். எங்களுக்காக நீ ஓடி ஓடி என்னெல்லாம் இழந்திருக்கன்னு எனக்கு நல்லா தெரியும் அண்ணாமலை. அதான் என்னோட வருத்தமே. நீ என்ன பாத்துக்கிறதுக்காக நான் இதை பேசல. அப்படி நான் சொன்னா நான் மனசாட்சி இல்லாதவனா போயிடுவேன். என்னோட வருத்தம் இல்ல, நீ சந்தோஷமா இருக்கியா? உன்னை சந்தோஷமா வச்சுக்க, உன்னை பாத்துக்க,
எனக்கு இடம் கொடுன்னு தான் நான் கேட்கிறேன். எனக்கு என்னென்ன பிடிக்கும்னு உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? ம்? ஏன் ஞாபகம் இல்லாம? இதோ இந்த சேமியா கேசரிக்காக சொத்தையே எழுதி கொடுப்பியே. ம், வேற என்னெல்லாம் எனக்கு சந்தோஷத்தை கொடுக்கும்? ம், இல்ல, நீ கண்ணை மூடு, நான் சொல்றேன். எதுக்குங்க? ஆ, கண்ணை மூடணும்னா கண்ணை மூடணும், அவ்வளவுதான். ம், சரிங்க.